ஹாய் கைஸ், இந்த அப்டேட்டில் ஒரு புது கேரக்டர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரோட டீட்டெயில்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா ரே. ஸோ இதை போட்டோடனே உங்களுக்கு எனிமிக்கு நடுவில் ஒரு லிங்க் கிரியேட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனிமியோட லொக்கேஷன் எக்ஸ்போஸ் பண்ணிடும். ஸோ இதை வெறும் 50 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு 40 HP, அதை போட்டோன்னு 40 HP போயிடும். நீங்கள் 120 டேமேஜ் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி யாராச்சும் உங்களை சுட்ட உடனே வந்து கூல் டவுன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி யாராச்சும் எனிமி 40 ஹெச்பியில் இருக்கானா இந்த ஸ்கில்லை போட்டோடனே எனிமி இறந்துருவான். ஸோ இதோட கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 45 செகண்ட் மட்டும்தான். ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் ஷார்ட் ரேஞ்சாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி CS பிளேயருக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணும்போது ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் காமிக்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த ஸ்கில்லை போட்ட உடனே லொக்கேஷனை காமிக்காது, ஆனால் ஹெச்பி மட்டும் போயிடும். ஸோ இப்போ வந்து BR சீசன் மாறுது கை. ஸோ இந்த ரே கேரக்டர் வச்சு ஒரு புது காம்பினேஷன் ஸ்கில்லை காமிக்கிட்டான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.